Question. எந்த அமைப்பு $4 டிரில்லியன் பற்றாக்குறை உலகளாவிய வளர்ச்சி இலக்குகளை அச்சுறுத்துவதாக எச்சரித்தது? Option A. உலக வங்கி. Option B. IMF. Option C. ஐக்கிய நாடுகள் சபை. Option D. நைட்டி ஆயோக். The correct answer is. ஐக்கிய நாடுகள் சபை. Question. எந்த நாடு சமீபத்தில் இந்தியாவுடன் $64,000 கோடி ரஃபேல் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? Option A. அமெரிக்கா. Option B. ரஷ்யா. Option C. பிரான்ஸ். Option D. இஸ்ரேல். The correct answer is. பிரான்ஸ். Question. சமீபத்தில் நரேன் குருங்கிற்கு கலாச்சார சிறப்பிற்காக எந்த விருது வழங்கப்பட்டது? Option A. பாரத ரத்னா. Option B. பத்ம விபூஷன். Option C. பத்மஸ்ரீ. Option D. சங்கீத நாடக அகாதமி விருது. The correct answer is. பத்மஸ்ரீ. Question. நீண்ட தூர பயணத்தை ஊக்குவிக்க அரசாங்கம் எந்த வகையான நிலையங்களுக்கு மானியம் வழங்க திட்டமிட்டுள்ளது? Option A. ஹைட்ரஜன் எரிபொருள் நிரப்பும் நிலையங்கள். Option B. பேட்டரி மாற்றும் நிலையங்கள். Option C. சிஎன்ஜி நிலையங்கள். Option D. எத்தனால் கலவை நிலையங்கள். The correct answer is. பேட்டரி மாற்றும் நிலையங்கள். Question. சமீபத்திய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தொடர்ந்து மேகாலயாவில் எந்த மொழிகள் டிஜிட்டல் தளத்தில் ஒருங்கிணைக்கப்பட உள்ளன? Option A. காசி மற்றும் மிசோ. Option B. காரோ மற்றும் பனார். Option C. காரோ மற்றும் காசி. Option D. பனார் மற்றும் மிசோ. The correct answer is. காரோ மற்றும் காசி. Question. எந்த அமெரிக்க நிறுவனம் சமீபத்தில் இந்தியாவை முன்னுரிமை கண்காணிப்பு பட்டியலில் வைத்தது? Option A. வர்த்தகத்துறை. Option B. USTR. Option C. அரசுத் துறை. Option D. கருவூலத் துறை. The correct answer is. USTR. Question. 3600 மெகாவாட் நீர்மின் திட்டங்களுக்காக எந்த மாநில அரசு அவாடா குழுமத்துடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? Option A. குஜராத். Option B. கர்நாடகா. Option C. மகாராஷ்டிரா. Option D. தமிழ்நாடு. The correct answer is. மகாராஷ்டிரா. Question. கேஎட்ஜ் ரேட்டிங்ஸ் 2025 அறிக்கையில் இந்தியாவின் சிறந்த மாநிலமாக எந்த மாநிலம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது? Option A. கர்நாடகா. Option B. குஜராத். Option C. தமிழ்நாடு. Option D. மகாராஷ்டிரா. The correct answer is. மகாராஷ்டிரா. Question. எந்த நாட்டின் இராணுவ உளவுத்துறை சமீபத்தில் பிரான்சால் சைபர் தாக்குதல்கள் நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது? Option A. சீனா. Option B. வட கொரியா. Option C. ரஷ்யா. Option D. ஈரான். The correct answer is. ரஷ்யா. Question. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் சமீபத்தில் நடைபெற்ற கடலோர பாதுகாப்பு பயிற்சி எது? Option A. சாகர் ரக்ஷா. Option B. சாகர் கவாச் SKV-01 25. Option C. ஆபரேஷன் சி விஜில். Option D. மிலன் பயிற்சி. The correct answer is. சாகர் கவாச் SKV-01 25.